இயேசுவோடு இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நிறை வாழ்த்துக்கள். லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் 1 உயிருள்ள இறைவார்த்தைகள் 26 முதல் வாசிக்கும் பொழுது, இதோ இயேசு பிறப்பை கபிரியேல் தூதர் முன் அறிவிக்கின்றார். விண்ணிலிருந்து இறங்கி ஆண்டவருடைய அந்த வாழ்த்தை அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் தெரிவிக்கின்றார். வாழ்க என்று வாழ்த்தி, இதோ உன்னத மகன், இறைமகன் எப்படி பிறக்கப் போகிறார் என்று இதோ இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு அறிவிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் வாசிக்கின்றோம். லூகாஸ் நற்செய்தி 1:36 கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் சொல்கிறார், உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். முதிர்ந்த வயதில் எலிசபெத்தம்மாள் கருத்தரித்திருந்தார்கள். அவரை எப்படி அழைத்தார்கள் என்றால், கபிரியேல் தூதரும் அதை எப்படி வெளிப்படுத்தினார் என்றும் அவரை சொல்லும் பொழுது, கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர். இப்பொழுது எலிசபெத்தம்மாள் முதிர்ந்த வயதாக இருந்ததுனால, குழந்தை இல்லாததுனால, இதோ அந்த ஊர் மக்கள் இப்படியாக அவரை அழைத்திருக்கிறார்கள், கருவுற இயலாதவர், கருவுற இயலாதவர் என்று. ஆனால் ஆண்டவர் அப்பேற்பட்டவரை, இயலாதவர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவரை, ஆண்டவரால் இயலும், ஆண்டவரால் கூடும், ஆண்டவரால் முடியும் என்று சொல்லி இதோ இயலாத ஒன்றை நடத்தி காண்பித்திருக்கிறார், நிகழ்த்தி காண்பித்திருக்கின்றார். இதோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் எதை குறித்து நாம் கலங்குகின்றோமோ, நடக்காது, முடியாது, இயலாது என்று நாம் நம்புவோம். தேவனாலே கூடும், ஆண்டவராலே எல்லாம் கூடும், என்னால் ஒன்றும் இயலாது, என்னுடைய ஆற்றலோ சக்தியோ வலிமையோ அல்ல, ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஆவியினாலே கூடும், அவருடைய வலிமையினாலே கூடும், அவருடைய விருப்பத்தினாலே கூடும், அவருடைய கட்டளையினாலே எல்லாம் கூடும் என்று நாம் விசுவசித்து நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனேப்பா, வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டது போல, தியானித்தது போல, கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று ஆசீர்வாதத்தின் மாதமாக கொடுத்தீரே. இது வரக்கூடிய இந்த மாதத்தை ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நடக்காத இயலாத காரியத்தை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். என் தேவன் நடத்தி முடித்து எனக்காக யாவையும் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கையோடப்பா, எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்களும் விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஆமென்.